என்னையா அது? மணி ஆட்டின அடிக்கு இது தெரியல உனக்கு? எருமை ஏனி புடுறா. இதை ஏன் நடுவுல கட்டுற? பின்ன உன் களத்துல கட்டிட்டு ஊரை பூரா சுத்தி வர்றதுக்கா? அடே மடையா, அம்மாவுக்கு அன்னைக்கு ஒரு நாள் நினைப்பு வந்து நர்ஸ் வந்து நம்மளை கூட்டிட்டு போறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு நினைப்பு போயிடல, அதுக்காகத்தான் இந்த மணி. அடடடடடா, கோயிலுக்கு போனா தான் கோமா போகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கோயில் மணியை கட்டினாலே கோமா போகும்னு நீ சொல்லித்தான் புரியுது. மரம் மண்டையா, விவரமா சொல்றேன் கேளு. வேலைக்கு சொல்லு. இனிமே அம்மாவுக்கு நினைப்பு வந்தா நர்ஸ் வர வேண்டியதில்லை, இந்த மணி அடிச்சா போதும். ஏயா, நரசு வந்து இந்த ஏணி மேல ஏறி மணி அடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அம்மாவுக்கு கோமா வந்துட்டா? குண்டக்க மண்டக்க கேட்டீங்கன்னா மணியாலே அடிச்சு விடுவேன். அடே, நர்ஸ் ரூம்ல இதே மாதிரி ஒரு கயிறு தொங்கிட்டு இருக்கேன், அங்க கயித்தை புடிச்சு இழுத்தாங்கன்னா இங்க மணி அடிக்கும். எதுக்கு நீ செத்த நாய் பல்ல காட்டுற மாதிரி சிரிக்கிற? இல்ல, உன்னை வெறும் மடையன்னு தான் நினைச்சேன். இப்பதான் தெரியுது மாங்காய் மடையன்னு. ஏயா, ஒரு காளி பல்ல அடிச்சா ஓடியாந்துட மாட்டோமா? இதுக்கு அதுக்கு கயிறு மணி மட்டன்னுக்கிட்டு. ஆஹா, நான் கூட ஒன்னதான் லூசுன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது உங்க ஒப்பம் கோத்தம் கொம்மா எல்லாம் லூசுன்னு. டேய், கரண்ட் ஆஃப் ஆயிட்டா காலிங் பெல் எப்படி அடிக்கும்? ஏன் ஒரு தர டப்பா வச்சு அடிக்க வேண்டியதானே? தகர டப்பாவை தட்டுறதா? அப்ப இந்த வீட்டை என்னடா நினைச்ச? டேய், ஐயோ, இங்க பாருங்க. டேய், என்னடா இங்க கலாட்டா? காரை கொஞ்சம் பார்த்து ஓட்ட கூடாதுன்னு கேட்டேன். முதலாளியை கொல்லாம விட்டனே, அது வரைக்கும் சந்தோஷப்படுறான்னு அடிக்கே வராங்க. டேய் கோவிந்தா, அவன் சொல்ற நியாயம் தானடா? அதானே, எங்க அம்மா கோமா வந்ததுக்கு காரணமே நீதான். என்னங்க அங்க எங்க சுத்தி ஏன் அடிமடியில கைய வைக்கிறீங்க? ஆமா, நீ ஜாக்கிரதா கார் ஓட்டிருந்தா இந்த ஆக்சிடென்ட் நடந்துருக்குமா? லைசென்ஸ் அப்படிட்டு துரத்தி விடுங்க. அடிங்க பாடிட்டு போறவன. போடா வெளிய. என்னைய முறைக்கிற? போட விட்டு. முதலாளி சொல்லட்டும். முதலாளி, முதலாளி உங்க பிள்ளைங்க என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க முதலாளி, நான் போயிடுறேன். யோ, அவர் என்ன சொல்றது? நீ என்ன ஒரு செல்ல பிள்ளையா? அவர் சொந்த பிள்ளை. நான் சொல்றேன், போட வெளியில. டேய், அது அங்கங்க தான்டா இருக்கணும். அது தெரியாம உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தாரே, இவரை சொல்லணும். போடா வெளிய. போடா வெளிய. போடா வெளிய. போட முதல்ல. போடா. அட போயா, நிறுத்துங்கப்பா. என்ன போன்னு சொல்றீங்களே, வெளியில போனா பொழைக்க முடியாதா? கையில வித்தை இருக்குப்பா. வித்தையெல்லாம் வேகாது. உன்னை நம்பி யார் கார் கொடுப்பா? கட்ட வண்டி எடுத்து பொழைச்சுக்க. அது எவ்வளவோ மேல்ரா. நீ வெளியில போனா உன்னை சொரி நாய் கூட திரும்பி பார்க்காது. அப்பா, அப்பப்பா, அபூர்வ சகோதரர்களே, நான் போறதுக்கு முன்னால உங்க அப்பா கிட்ட சில கணக்கு வழக்கெல்லாம் பேசணும். அதை நான் பேசிட்டு வந்துடுறேன். முதலாளி, தேஞ்சு போன ஸ்டெப்னியை கூட டிக்கில வச்சுக்கிறோம். இந்த வீட்டுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போயிருக்கேன். உங்களுக்கு பிறந்த 2 பிள்ளைகளும் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுது. போறேன். நான் போனா வாய் சும்மா இருக்காது. கார் கவுந்தது மட்டும் சொல்ல முடியுமா? அதுக்குண்டான காரணத்தையும் சொல்ல முடியும். இந்த 2ல் ஒரு மேட்டரையும் சொல்ல முடியும். அதனால போக போறது உங்க மான மரியாதையும் தான். எனக்கு ஒண்ணு இல்ல. நான் போறேன். வர்றேன். கோயந்தா, கோயந்தா, என்ன? நீ இந்த வீட்டை விட்டு வெளியில போக கூடாது. பேச என் பின்னால வா. சிலுக்கு சிலுக்கு சிங்காரி. அப்பா அப்பான்னு எரிச்சல கலப்பாதீங்கடா. கோயந்தனை வேலைக்கு சேர்த்தது யார் தெரியுமா? உங்க அம்மா. இப்ப நாம அனுப்புறது தப்பு. பேசா உள்ள போங்க. டேய் அடுப்படே வாடாங்க. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற மரியாதையை கவனிச்சியாடா? இனிமே நீ கோவிந்தான்னு கூப்பிடப்படாது. கூப்பிடணும்னு ஆசை வந்தா சொம்புக்கு நாமத்தை போட்டுட்டு தெருவில் உருண்டுட்டே கூப்பிடுறா. ஆண்ணேன்னு தான் கூப்பிடணும். அப்படியே கோவிந்தரே. கட் பண்றா கோவிந்தாவை. என்ன மொட்டையா என்னன்னு கூப்பிடுறா. போய் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கொண்டா. அண்ணக்கு அடிக்கணும் ஆப்பிள் ஜூஸ். அண்ணனுக்கு ஆப்பிள் ஜூஸ் சொன்னேன். நர்ஸ் சார், அணி அடிச்சு நான் எப்போ வந்தாலும் உடனடியா நீ வெளியில போயிடணும். போ. வடிவு, 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 வடிவு. வடிவு, இப்படி என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டு பேசாம படுத்திருக்கிறியே, இது உனக்கு நல்லா இருக்கா? இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கலைன்னா என் மண்டையே வெடிச்சிரு போல இருக்கம்மா. சொல்லுமா, யார் என் பையன்? பெரியவனா சின்னவனா? சொல்லுமா, சொல்லு. சொல்லு வடிவு, சொல்லு. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்க. ஐயோ, என்னடி இது? திருப்பி திருப்பி இதேதானே சொல்ற? விஷயத்தை சொல்றி. ஐயோ, பழையபடி கோபா வந்துருச்சே.
அடி பாவி, உனக்கு நினைவு திரும்புறதே கொஞ்ச நேரம், அதுலயும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டனேன்னு சொல்றாளே தவிர விஷயத்த சொல்ல மாட்டேன்றாளே. எவன் என் பிள்ளைன்னு தெரியாம நான் தவிக்கிறேனே. ஐயோ, அப்பான்னு எவன் கூப்பிட்டா எனக்கு தப்பாவே தெரியுதே. ஆண்டவா, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாய்? நீ பிறந்த காரணத்தை நீயே அறியவில்லை. யார் அந்த நிலவு, ஏன் இந்த கனவு? எல்லாம் மன பிராந்தி. அவனுக்கு என்ன, தூங்கிவிட்டான். அகப்பட்டவன் நீ அல்லவோ? போட போட புண்ணாக்கு போடாத நீ தப்பு கணக்கு. ஹை, நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு, அதனாலே முழிக்குது ஐயா கண்ணு. நீயா? உத பலமா? செம உத. இப்படி உதப்பானுங்கன்னு தெரியவே தெரியாது கழுதைக்கு பிறந்தவனுங்க. கரெக்ட். அந்த கழுதை யாருன்னு தான் இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். டேய், என் பொழப்பு உனக்கு சிரிப்பா இருக்குதா? இல்ல, வெறுப்பா இருக்கு. என்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இப்ப நீங்க அங்க போனீங்க? அவனுக்கு என்ன மூட்ல படுத்துட்டு இருந்தானுங்களோ அவங்கள போய் இஞ்சு ஆழ்ந்துகிட்டு இருந்தீங்க. ரெண்டுல ஒருத்தன் எவன்னு கண்டுபிடிக்க வேணாமா? அதுக்கு தாண்டா இந்த சோதனை. இவர் பெரிய அமெரிக்க விஞ்ஞானி, அணுகுண்டு சோதனை எல்லாம் நடத்துறாரு. எப்படி கண்டுபிடிச்சாகணுமே? அதுக்கெல்லாம் மூளைய கசக்கணும், அறிவை ஆட்டி புளியணும். உங்களுக்காகவே 2-3 ஐடியாவை போட்டு வச்சிருக்கேன். வாங்க 4-5 ஐட்டத்தை சொல்றேன். டேய், தயவு பண்ணி சீக்கிரமா சொல்றா. அதுக்கெல்லாம் மூடு வர வேண்டாமா? ஃபாலோ மீ. ஃபாலோ மீயா? ஃபாலோ மீ என்றால் என்னை பின்தொடர்ந்து வா. கம்மு பேக்ல கும்மு. பரமசிவம். பரமசிவமா? ஏண்டா பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் பரமசிவம் தானே? வேற என்னன்னு சொல்லி உன்னை கூப்பிட சொல்ற? இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. என்ன சொல்லிவிட்டு எதுக்காக கோச்சுக்கிற நீ? பரமசிவன் கூப்பிடு, பண்டாரன்னு கூப்பிடு, 4 பேருக்கு முன்னால கூப்பிடாத, தனியா இருக்கும்போது கூப்பிடுன்னு. 4 பேர் முன்னாடி 5 பேர் முன்னாடின்னு இது என்ன சாவடியா சத்திரமா கூட்டமா இருக்கிறதுக்கு? நம்ம 2 பேரும் தனியா தான் இருக்கிறோம். சரி சரி உட்கார்ந்து தோல. சரி, அந்த பிளான் என்ன சொல்லு. ஆஹா, இங்க வா. அதே விலைவாசி ஏறி போச்சு. அடிச்சா, விலைவாசிக்கும் பிளானுக்கும் என்னடா சம்பந்தம்? என் பிரச்சனையை சொல்றேன். மாசம் 800 ரூபாய் பிஸ்கோத்துக்காக சம்பளம் தர்றேன். அது எந்த மூலைக்கு? கூட்டி கூட. எது? ஏண்டா ஒரு முதலாளியை பார்த்து சொல்ற பேச்சா கூட்டி கொடுன்னு? கூட்டி கொடுத்தா நீ என்ன குறைஞ்சா போயிடுவேன். சம்பளத்தானே சொல்றேன். ஓ, சம்பளமா? அடுத்த மாசம் உனக்கு 1000 ரூபாய். அது சம்பளம். அப்புறம் நான் எப்பப்ப பணம் கேட்கறனோ அப்பப்ப நீ கொடுத்துட்டு. பயப்படாத, அடிக்கடி கேட்க மாட்டேன். 30 நாளைக்கு 30 வாட்டி தான் கேட்பேன். 31ஆம் தேதி வருது. வீட்டுக்கு நடுவில் ஒரு உண்டியல் வச்சு போட்டுக்கிட்டே வா. கடைசியில நீ முந்துனா நீ எடுத்துக்கோ, இல்லைன்னா நான் எடுத்துக்கிறேன். பை த பை, டுமாரோ ஈவினிங் 5 to 6 மொட்டை மாடியில வந்து என்ன மீட் பண்றேன். மொட்டை மாடிக்கா? எதுக்கு? அங்க இருந்து புடிச்சு தள்ளுறதுக்கா? உன்னை தள்ளி விட்டா பணம் நான் எப்படி வாங்குறது? ஐடியா பாஸ் பண்றதுக்கு. இந்த பாரு, அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுப்பா. அதுக்கு நான் என்ன பண்றது? இப்ப எனக்கு தூக்கம் வருது. நீ இடத்த காலி பண்ணு. கிளப்பிக்க. அப்பா தம்பிகளா, நீங்க வாழ்க. உங்களால நான் வாழ்கிறேன். உங்க பிறப்பின் ரகசியம் கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரிய வேண்டாம்.
மண்டைய பிச்சுக்கணும் அப்பதான் நான் நல்லா இருக்க முடியும். ஊருக்குள்ள சக்கரவர்த்தி உள்ளுக்குள்ள நீ மெழுகுவர்த்தி. கோயந்தா எலே, நீ கேட்ட சம்பளத்தை எல்லாம் கொடுத்து உன்னை சௌரியமா வச்சிருக்கிறேன். என் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றான்னா சொல்ல மாட்டேன்றியே. ஏங்க உசுர வாங்குறீங்க? யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்குறீங்களா? எத்தனை நாளா தாண்டா நீ யோசிப்ப? இது கொஞ்சம் புடிங்க. அப்பா அம்மா இது என்னடா அது புதுமையா இருக்கு? அவன் அடிபட்டா அம்மா அம்மா இல்லன்னா அப்பா அம்மா, நீங்க என்ன ரெண்டையும் ஜாயின் பண்ணி கத்துறீங்க? இல்ல, எனக்கு எப்ப அடிபட்டாலும் அப்பா அம்மான்னு ரெண்டு பேர் தான் வரும். ரெண்டு பேர்லயே எனக்கு உசுருடா. ரெண்ட பத்தி நீங்க பேசாதீங்க. ரெண்டுல தான் உங்களுக்கு குழப்பமே ஆரம்பம். இனிமே 1 3 4 5 நினைட்டு போங்க. அது என்றப்பா ஒரு ஐடியா சொல்ல சொன்னே. ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன். இதே மாதிரி அடிபட்டோம்னு அப்பம்மான்னு எவன் கத்துறானோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. ஓஹோ, அவனுக்கு காலில் இத போடுறேன்றியா? இத போடணும் இல்ல எதை போடணும், நமக்கு தேவை சவுண்ட் தானே. ஜிஞ்சினக்கடி 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 ஜினுக்குனக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி ஜிஞ்சினக்கடி. கோவிந்த ஐடியாவா கொக்கான இந்த ஐடியாவுக்கு இமிடியட் பலன் கிடைக்கும். சேகர் உள்ள இருக்கிறான், வர வைங்க. சேகர், சேகர். அப்பா இவன் இல்ல, இவன் இல்ல. விழுந்தது நான் தாயா. நீதான், ஆனா நீ இல்ல. என்னப்பா சொல்றான் அவன்? இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம் பேச கூப்பிட்டான். அது நீ இல்ல. அது இல்லடா. அட, அதாங்க இல்ல. சரி, நீ போய் குளி போ. ஆமா, நீ போய் கிளி போ. என்னடா கோயந்தா, நாம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவன் அப்பான்ல கத்துறான். ஒண்ணுதானே முடிஞ்சிருக்கு, இன்னொன்னு இருக்குல்ல. என்ன விளக்கண்ண ஐடியா? விளக்கெண்ணெய் ஆயில் இல்ல, இன்ஜின் ஆயில். எடுத்துக்கிட்டு வாப்பா. ஏங்க அவசரப்படுறீங்க? அடுத்த டெஸ்டையும் பாப்போம். ரமேஷ், ரமேஷ். என்னப்பா? சே, அம்மாவாமே. இவனும் இல்ல. யோ, நான் விழுந்துட்டு நீங்க கூட பேசுறீங்க, கை கொடுங்க. அடச்சே, எதுக்கு அவன கை கொடுக்கறது? உன்னை கூப்பிட்டது தண்டையா? இருடா. அதுலடா, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்காக கூப்பிட்டான். பாசத்துல. ஆ, இத கேட்க சரி, நீ போய் கழுவு. அம்மா. போ, கோயந்தா. இதுதான் ஒரு ரூட்டா? குழப்பத்துக்கு மேல குழப்பம். சும்மா இருக்க. இவனுக்கு ஊத்துன ஆயில் இன்ஜினுக்கு ஊத்தி இருந்தா வண்டியாவது கண்டிஷனா இருந்திருக்கும். ஆண்டவா, இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? அப்பா அம்மா முடிஞ்சு போச்சே. எவனோ ஆயில கொட்டிருக்காங்க. இந்த கோவிந்த விளையாட்டா இருக்கு. அப்பா அம்மா. இப்ப அம்மாவுக்கு நினைப்பு வந்தோன்னு என்ன சொல்றாங்க? உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க அடிச்சு படுத்துக்கிறாங்க. இனி ஒருக்க அம்மாவுக்கு நினைப்பு வந்தா 2 பிள்ளைகளையும் அழைச்சிட்டு வந்து உங்க ஒரிஜினல் புள்ள யாரோ அவங்க தலையில கைய வைக்க சொல்லுங்க. அவங்க யார் தலையில கைய வைக்கிறாங்களோ அவன் தான் உங்க ஒரிஜினல் புள்ள. எப்படி நம்ம ஐடியா? சூப்பர் ஐடியாடா. மணி அடிச்சிருச்சு. அம்மாவுக்கு நினைப்பு வந்துருச்சு. நீங்க போய் அம்மாவை ரெடி பண்ணுங்க. நான் போய் பிள்ளைகளை அழைச்சு வர்றேன். பார்த்து போங்க, படிக்கட்டு விழுந்து உங்களுக்கு கோமா வந்துற போகுது. சீக்கிரம் கூட்டு வாடா. ஜம்பிங். வடிவு, உனக்கு சுயநனவு வந்திருக்கிற இந்த நேரத்துல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? இப்ப 2 பசங்களும் வருவாங்க. அதுல என் பையன் யாருன்னு அடையாளம் காட்டுறியா? தொட்டு வாயே நீ திறக்க வேணாம். தொட்டு அடையாளம் காட்டினா போதும். அம்மா இப்ப எப்படி இருக்கு? அம்மா பேசுங்கம்மா, ஏதாவது பேசுங்கம்மா. ஏப்பா கத்துறீங்க? நினைப்பு போயிட போது மழை குடிஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிங்க. இப்ப எதுக்கு ஆசீர்வாதம்? உங்க அம்மா ஆசைப்பட்டாடா, ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. கோயந்தா, அவனுங்க 2 பேரும் வணங்கா முடிங்க. தலையை பிடிச்சு அமுக்கு. பூனைங்கப்பா. ஐயா, ஆ, ஆசீர்வாதம் பண்றதுக்கு இதுவா நேரம்? மறுபடியும் அம்மா கோமா வந்துருச்சு. கெடுத்துட்டீங்களேயா? ஏண்டா கோயந்தா, உன் தலையில கை வச்சாலே அதுக்கு என்ன அர்த்தம்? குனிஞ்சிருந்தா உங்க தலையிலே கைய வச்சிருப்பாங்க. குடும்பமாயா இது? ஏதோ ஓரளவுக்கு நாரும்னு பார்த்தேன். நிக்க முடியாத அளவுக்கு நாருத.
கத்தியும் தீட்டிக்கணும் கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும் கரியும் கொத்திக்கணும் கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும் மச்சான் மச்சான் யார் பண்ணி எங்க அது வந்துக்கிறேன் யார் நீ ஹ, என்ன மச்சான் எனக்கு தெரியல மச்சான் நான் தான் மச்சான் உன் மச்சான் மச்சான் ஏய் மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற நீ யாரு எந்த சைடுல மச்சான் என்ன மச்சான் நம்ம டொம்பி குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா கொடுவா மிஸ் கோவிந்தா நம்ம தண்டையார் பாட்ட தோத்தாவ கட்டினா அவருக்கு 3 பசங்க ஆமா நினைப்பு வருது வருதா சப்பி சதாசிவம் சல்பேட்டா மாணிக்கம் சொண்டி சோரி சுந்தரா இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன் சப்பி தான் பார்த்தது இல்ல நான் தான் என்னடா இப்படி ஆயி போட்டா அடையாளமே தெரியல Dress எல்லாம் போட்டுக்கிட்டு சின்ன வயசுல Dress எல்லாம் சுத்தி நிற்பியா இப்ப என்ன பண்ற ட்ரெஸ் போட்டிருக்கேன் தமாஷா போட்டியா ஆமா பயப்படாத இந்தா எங்க வந்த உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம உறவு விட்டு போடக்கூடாது பாரு அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன் இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ கட்டிக்கிட்டு இருக்கேன் ஏய் கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன் 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன் இப்போ என் பஞ்சாதி கேரிங் சீ. போங்கடா அறிவு கட்டவனுங்களா தலையில தொப்பிய மாட்டேங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய தெருவுக்கு தெருவு சௌருக்கு சௌரு சோப் முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே அத பாக்குறது இல்லையா அதெல்லாம் பார்த்தா ஆகுமா மச்சான் நம்ம கையில என்ன இருக்குது புள்ள குட்டிக்கு பகவானா பார்த்து குடுக்கறதே பகவான் குடுக்கறானா ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே டமாசா பேசுற மச்சான் தமாசா அகிதாடா உங்களுக்கு பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க 8 நீ இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன் 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன் திரியும் டமாசா பேசுறிய என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு ஏய் எங்க இருந்தோ வந்து எச்சி பண்ணி நிக்கிறீங்க பாடு போடா என்ன மச்சான் போங்கிறிய உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன் ஏய் கையோடு நீ சரியில்லை போ